Class 9, Unit 7, Exercise 7.1, Question number 4. Find the area of an equilateral triangle whose perimeter is 180 cm. So, இங்க நம்ம area of equilateral triangle ஓட area find out பண்ண சொல்றாங்க. So, whose perimeter கொடுத்திருக்காங்க. Givenல வந்து perimeter 180 cm அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே சைட்ஸ் கொடுக்கணும் இல்லையா, சைட்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே சைட்ஸ் கொடுக்கல, ஒன்லி பெரிமீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸ் கொடுக்காததுக்கான க்ளூ தான் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நமக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னும் பொழுது 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதாவது எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா, 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5, இதுவும் 5 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஏபிசிக்கு பதிலாக நம்ம 3 சைடுமே ஏஏஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது கிவன் வந்து நம்ம பெரிமீட்டர், ஸோ பெரிமீட்டர் வந்து நம்ம 180 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பெரிமீட்டர் அப்படின்னும் பொழுது நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், பெரிமீட்டர்னால் 3 சைட்ஸும் ஆட் பண்ணுறது தான். அப்போ ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். இங்கே ஆட் பண்ணும்போது 3a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 180 சென்டிமீட்டர். நமக்கு ஏ வேணும் அப்படின்னும் போது 3 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 3s are 18. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். அதாவது ஒரு சைடு வந்து 60 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே இருக்க எல்லா சைடுமே வந்து 60 சென்டிமீட்டர். ஏன்னா திஸ் இஸ் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி எல்லாமே வந்து 60 சென்டிமீட்டர் தான். 3 சைட்ஸுமே 60 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் அப்படின்னும்பொழுது நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போ நமக்கு ஏபிசி எல்லாமே ஈக்குவல் அப்படின்னும் போது பெரிமீட்டர் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ 180 மூணுமே நம்ம ஆட் பண்ணால் 180 தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம பெரிமீட்டர் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் வந்து செமி பெரிமீட்டர். ஸோ அப்போது இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏரியா ஆஃப் an equilateral triangle. ஓகே, ஸோ அதே ஃபார்முலா தான். என்னது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ அண்ட் எஸ் மைனஸ் பி அண்ட் எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். எஸ் வேல்யூ 90 அண்ட் எஸ் மைனஸ்னால் 90 மைனஸ் ஏ ஈக்குவல், இங்கே எல்லாமே ஏபிசி எல்லாமே 60 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போது 60 அண்ட் 90 மைனஸ் 60 அண்ட் 90 மைனஸ் 60 இல்லையா? ஸோ இப்போ இதை 90 இப்போ சப்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். 90ல் 60 மைனஸ் பண்ணிங்கன்னா 30. ஸோ இங்கேயுமே 30 அண்ட் இதை மைனஸ் பண்ணாலும் 30 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 24,30,000 கிடைக்குது. இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,30,000 கிடைக்குது. இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4 இருக்குது. ஸோ அப்போது 200 வந்து இதில் வெளியில் வரும். இப்போ இது இப்படி பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 243 இன்ட்டு 10,000. 10,000 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ 243 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி ஸ்கொயர் ரூட் எடுப்போம், லாஸ்ட்லேருந்து 2 டெசிமலாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். லாஸ்ட்டில் 1 இருக்குது இதில். ஸோ அப்போது 1 மட்டும்தான் வரும். ஸோ 1 1s are 1, ரிமைனிங் 1. அடுத்து 43 கீழே கொண்டு வருவோம். 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 2. ஓகேவா? ஸோ அப்போது 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 143 நியரஸ்ட் வேல்யூ வரும்னா 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 5s are 125 கிடைக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். அகெயின் நம்ம பாயிண்ட், இதுக்கு மேலே டிஜிட்ஸ் இல்லை. ஸோ இப்போ பாயிண்ட் வச்சா 2 0 2 zeros தான் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 15 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 30 கிடைக்கும். ஸோ 30 கூட எந்த நியரஸ்ட் வேல்யூ போடலாம் அப்படின்னா அகெயின் 5 தான். 5 5s are 25, 5 3s are 15. ஸோ 1525 வருது இல்லையா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 275 வருது சப்ராக்ட் பண்ணும்போது. அகெயின் நம்ம 2 zeros ஆட் பண்ணுறோம், ஏன்னா ஸ்மால் நம்பர் அப்படின்றதால. அகெயின் 155 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது அகெயின் 155 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3008 வருது. ஓகே, ஸோ இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ எது போடும்போது 8 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும் 24,864. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2636.
இப்போ அகெயின் இது வந்து ஸ்மால் நம்பர், அது கூட இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் நம்பர். ஸோ அப்போ ஜீரோஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதை அகெயின் வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1558 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். பண்ணும்போது உங்களுக்கு 31,168 கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து எந்த நம்பர் போட்டால் நியரஸ்ட் வேல்யூனா 8 போட்டால் தான் அதுவும் நியரஸ்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு 2,49,344 கிடைக்குது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேஸ். ஆனால் இங்கே 3 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம இது ஸ்கொயர் ரூட் எடுத்து 243 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 15.588 கிடைக்குது. ஓகே, இன்ட்டு 10,000 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 100 கிடைக்குது. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டெசிமல் பிளேஸ் வந்து மூவ் ஆகும் இல்லையா? அப்போது 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே சென்டிமீட்டர் தான் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இதை நீங்கள் பென்சிலால் ரஃப் காலம் போட்டுக்கோங்க, ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதோட வேல்யூ இஸ் 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்க உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஹெரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனா எந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு புரியலையோ அதை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.